ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிறுகடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் பார்த்தா நமக்கு கொஞ்சம் தோணுச்சு, கொஞ்சம் ஹிண்ட்டும் கிடச்சிருப்பது. ஏன்னா வந்துட்டு நம்ம இவங்க வந்து ரோஹினிலாம் வந்து பேசிட்டு போகிறாங்களா, மீனா வீட்டில் இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை, அப்படியே நான் கூட்டுவேன், இது பண்ணுவேன், நான் படிச்சுவேன், அப்படி இப்படின்னு பேசுறது அதுவும் பார்க்குற ஒரு ஃபன்னாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ரோஹினி இப்படி பேசிட்டு போகிறாங்களா, நான் இப்போ வெளில போயிட்டல, நீ வெளில போயிட்டல, என்ன மாதிரி அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. ஸ்ருதிக்கும் ஒரு ஸ்பார்க் கொண்டு உண்டாகுது. அதே போல் அந்த இதை வந்துட்டு முத்து வந்து பேசிட்டு போகிறாங்களா, பேசிட்டு போகிறப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்களா. எனக்கும் அதே தான் இருக்குது, இந்த பாட்டில் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்களா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்களா. எனக்கு என்னமோ ரோஹினி மேலே சந்தேகமாக இருக்குமா, இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க, என்னாச்சு சொல்லு மீனா என்னன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டல, அதே மாதிரி நீ போயிட்டல, என்ன நான் இப்போ போனதால எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு போக முடியாமல் போணுச்சுல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், என்னை மாதிரி நீங்களே இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே வந்துட்டு இவருக்கு அவங்க தம்பி சத்யாவுக்கு வந்துட்டு தோணுது, இந்த மாதிரி அக்கா நான் உன்கிட்ட சொல்லலாம், அது எப்படி சொல்கிறது இல்லை, என்னடா சொல்லு சத்யா அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா அன்றைக்கி மாமா வந்து இந்த மாதிரி சொன்னார்ல, போய் கிறிஸ்கிட்ட போய் வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்ணுறான்னு சொன்னாங்கல்ல. ஆமாம் கிறிஸ், என்னாச்சு, அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ மீனா கேட்குறப்போ சத்யா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா அப்போதைக்கு அந்த வீட்டில் வரப்போ அந்த சிந்தாமணி அவங்கள பார்த்தேங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரோ ஒரு லேடி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நல்லா சிந்தாமணி தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சத்யா சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாக்கா அந்த வீட்டிலேருந்து வரப்போ அந்த கதவுல பார்த்தேன், ஏதோ ரூமில் ஒழிஞ்சிருந்தாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சத்யா சொல்கிற, சிந்தாமணிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுக்கோடவே ஒரு ஸ்பார்க் உண்டாகுது. சரிக்கா எனக்கு என்னென்னு தெரியல, அன்றைக்கி பார்த்தேன், அதனால தான்க்கா. இதேண்டா நீ முன்னாடி சொல்லணும்னு கேட்குறப்போ, இல்லைக்கா நான் அவ்வளோவா சொல்லிக்கல, இப்போ தான் இந்த மாதிரி நடந்துச்சுல, அதான் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோன்றப்போ, ஒரு வேளை இது சிந்தாமணியோட வேலை தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்கிட்டையும் பேசுகிறாங்களா. இல்லைங்க சத்யா அந்த மாதிரி பார்த்துருக்கானா, அன்றைக்கி போய் பேசினால அப்போதைக்கு வந்துட்டு சிந்தாமணியை பார்த்துருக்காங்க அப்படின்றப்போ, என்ன மீனா சொல்கிற, அந்த சிந்தாமணிக்கு உனக்கு ஆகாதில்ல, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறப்போ, ஆமாங்க இருக்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதே போல் தாங்க நானும் பார்த்தேங்க, அந்த ரோஹிணி மனோஜ் இவங்களாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தேங்க சிந்தாமணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே நான் சொல்லலை அப்படிங்கிறப்போ, அன்றைக்கே சொல்ல வந்து இல்லைங்க, அதனால் மறந்துட்டேன், நீங்கள் பேச்சு கொடுத்து வேறு எதுவும் மாற்றிட்டீங்க, அதனால நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறப்போ, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க மீனா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சிந்தாமணியும் ரோஹினியும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.